மேலும் ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்கலாம். ஓசூரில் விவசாய நீர் சேமிப்பு தொட்டியில் தவறி விழுந்த 3ஆம் வகுப்பு மாணவனை காப்பாற்ற சென்ற பள்ளி தலைமை ஆசிரியர் உயிரிழந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜேசுராஜ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன இந்த சம்பவம் தொடர்பாக? அதாவது ஒசூர் அருகே உள்ள எழுவுப்பள்ளி கிராமத்துல ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில தலைமை ஆசிரியராக ஒசூர் சப்தகிரி நகரை சேர்ந்த கௌரி சங்கர் ராஜா என்பவர் வந்து பணியில் இருக்கிறார். அதே போல இந்த பள்ளியில அதே ஊரை சேர்ந்த மணிகண்டன் என்பவரது மகன் நிதின் வந்து 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த மாணவன் வந்து மதிய உணவு இடைவேளையின் போது அந்த பள்ளிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த விவசாய நீர் சேமிப்பு தொட்டிக்கு சென்றிருக்கிறார். அந்த விவசாய நீர் சேமிப்பு தொட்டி என்பது தாட்பாயால வேயப்பட்டதாகும். அதாவது ஒரு தாட்பாய் போன்ற அமைப்பா இருக்கும். அதுக்கு உள்ள வந்து தண்ணீர் வந்து நிரப்பி இருப்பாங்க. அதுல அந்த தாட்பாயில யாராட்டும் நின்னாலே தவறி விழுந்தாலே வந்து அது இழுத்துட்டு போயிடும், உள்ள இழுத்து போயிடும். அதே போலதான் அந்த மாணவன் வந்து அந்த அதுல ஏறி நிற்கும் போது அந்த மாணவன் தவறி வந்து அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ள வந்து உளுந்து நீரில் வந்து மூழ்கி இருக்கான். இதனை வந்து அந்த பகுதியில் சென்ற மற்ற மாணவர்கள் வந்து பார்த்து தலைமை ஆசிரியருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அவரு உடனே ஓடி போய் அந்த மாணவனை காப்பாத்துறதுக்காக இவரும் அந்த மேல ஏறும்போது இவரும் வாங்கி விழுந்திருக்காரு. தண்ணீருக்குள்ள அந்த மாணவனை காப்பாத்தினா கூட ரெண்டாவது அவரால் மேல ஏறி வர முடியல. தப்பிச்சு அவரும் தண்ணீர்ல மீண்டும் வந்து மூழ்கி வந்து இறந்திருக்காரு. அதே போல மாணவனும் 2 பேரும் அடுத்தடுத்து உயிரிழந்ததால இந்த சம்பவத்தை பார்த்து மாணவர்கள், பக்கத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள், மற்றவர்கள் தகவல் தெரிவித்து அதுக்கு பிறகு பாகலூர் போலீசாருக்கு வந்து தகவல் கொடுத்திருக்காங்க சம்பவ இடத்திற்கு. அதுக்கப்புறம் ஊர் பொதுமக்கள் போலீசார் எல்லாம் போய் 2 பேருடைய உடலை வந்து அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ள இருந்து மீட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. கடந்த 3 மாதத்துக்கு முன்னாலதான் இந்த சப்தகிரி ராஜா என்ற தலைமை ஆசிரியர் அந்த பள்ளியில வந்து பணியில் சேர்ந்திருக்கிறார். தற்போது இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜேசுராஜ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.